உங்கள் இன்ஸ்டாகிராம் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மாலான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதனால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம வந்து ஒரு 10 லைக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து பாசிபிள். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அது வந்து ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு கோல்ஸ் வந்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போக போக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா ஒரு 1000 ஃபாலோவர்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் வந்து கொஞ்சம் அச்சீவபிளான ஒரு கோல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரோத் சேலஞ்ச் டே 20. ஸோ இன்றைக்கி தேவையான போஸ்ட் கண்டென்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். கண்டென்ட்குள்ளே போயிட்டு இங்கே கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இதை வந்து ரெட் கலரில் மாற்றிடலாம். ரெட் கலரில் மாற்றிட்டு இங்கே வந்துட்டு ரீலில் வந்தாச்சு. ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒயிட் கலரில் டெக்ஸ்ட் மாற்ற போகிறோம். டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போய்க்கலாம். போயிட்டு கலர் வந்து பிளாக் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு திக்னஸை வந்து ஃபுல்லாக 200 வச்சிடலாம். ஸோ இதை வந்து சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 1. ஓகே, ஸோ டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தகுந்த ஒரு கிராஃபிக் நம்ம வந்து மேலே போட போகிறோம். ஸோ கமெண்ட்ஸ் வித்தவுட் ஹவு டு யூ கெட் மோர் கமெண்ட்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங் கமெண்ட் பிலோ. ஸோ இதில் மெயின் வந்து கமெண்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிராஃபிக் நம்ம வந்து தேடணும். 1 செகண்ட். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே, ஸோ இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியே தேடுவோமானா இல்லை. 1 செகண்ட். கமெண்ட்ஸ் அதை நம்ம போட்டுட்டு இமேஜஸில் போயிட்டு தேடுவோம். ஸோ இது எப்படி குவாலிட்டியாக இருக்கா இல்லை, இதை விட இது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்லோடில் போயிட்டு அப்லோட் ஃபைலில் போயிட்டு ஸோ இந்த ஃபைலை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துட்டு ஸோ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு நேராக இது இங்கே வச்சு ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஸ்ட்ரோக் 20 வச்சிடலாம். ஸ்ட்ரோக் வெயிட் ஓகே. ஸோ 20 வச்சுட்டு இது பிளாக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம நேராக வந்து இப்போ எமோஜிஸில் போயிட்டு ஸ்டார் எமோஜி வேண்டாம். இன்றைக்கி நம்ம வந்து கூலிங் கிளாஸ் போட்ட எமோஜி போடலாம். கூலிங் கிளாஸ் போட்ட எமோஜி போட்டு இதை கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இங்கே போடலாம். போட்டுட்டு ஸோ டூப்ளிகேட் இன்னும் ஒன்று போடலாம். சென்டரில் வேறு எதாவது போடலாமா இல்லை இதே போடலாமா? சென்டர்லேயே நம்ம இதே போடுவோம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். தள்ளி வச்சா கரெக்டாக இருக்கும். இல்லையே, கரெக்டாக இல்லையே. இதுங்க வர ஸோ ஒட்டியாக வச்சிடலாம். அப்போ ஒட்டியாக வச்சுட்டா கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேராக சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு write it in 5 points short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்க் அ ஃபன் கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்கு போயிட்டு
இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அ போல்ட் ஒப்பீனியன், அதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெல் அ ஷார்ட் ஸ்டோரி, அதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ரிலேட்டபிள் கண்டென்ட், அதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். தென் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சம்திங் அன்ஃபினிஷ்ட், இதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான கீழே அந்த இது கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே தேங்க்யூன்னு கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணணும், ரொம்ப சின்னதாக இருக்குது. சரியா? ஸோ இதை கொடுத்துட்டு இப்போது ஆஸ்க் அ ஃபன் கொஷின், அதுக்கு நம்ம வந்து எதாவது ஒன்று போடணும். இப்போ ஃபன் கொஷின் ஃபோட்டோஸில் போடுறதா இல்லை வந்து கிராஃபிக் யூஸ் பண்ணுறதா? கிராஃபிக் யூஸ் பண்ணுவோமா? முதல்ல கொஷின் போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு போல்டு கொஷினா, அடுத்த இன்னொரு கொஷின்னு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை போடலாம். ஓகே, அண்ட் தென் டெல் அ ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி அது சம்மந்தமான ஒரு இது நம்ம வந்து இதை கொடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டபிள் கண்டென்ட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது கொடுக்கலாமா? நல்லா இல்லை. இப்போது நம்ம வேறு என்ன கொடுக்கலாம்? ஸோ இதையே நம்ம கொடுக்கலாமா? இது கொடுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷ்ட், இந்த இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் அன்ஃபினிஷ்டுன்றதை போடுவோம். ஸோ இது இருக்குது, இதை கொடுக்குமா? ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே வச்சுட்டு தென் தேங்க்ஸுக்கு வந்து மேலே ஒரு ஹார்ட்டுன்னு வரணும், அதை முதல்ல போட்டுருவோம். கீழே வந்து அந்த ஹார்ட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். கீழே வந்து அந்த ஹார்ட் இருக்கா? இப்போது இதை வந்து இங்கே கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணணும். பெருசு பண்ணிவிட்டு தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் எலமெண்ட்ஸில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இங்கே கொடுத்துடலாம், அதாவது நம்பரிங் பண்ணுறோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துடலாம். தேர்ட் ஒன் and then fourth one and then fifth one. ஸோ கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ என்ன வரும்னா இதுவும் ஒயிட் கலரில் மாறி இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அனிமேட்டில் போய்ட்டு மேட்ச் அனிமேட் கொடுத்துடலாம். வந்துருச்சு. இப்போது மேஜிக் அனிமேட்டில் நம்ம லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோன்றதை போய் பார்க்கலாம். ஸோ மினிமல் தான் நம்ம கடைசியாக கொடுத்துருக்கு.
இப்போ ஃபஸ்ட் போல்டு கொடுப்போம். ஸோ அதை போய் இங்கே போய் கொடுத்துடலாம். போல்டு அப்படின்னு கொடுத்துட்டு 08/01/26 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ போல்டில் ட்ரான்சிஷன் போய் பார்ப்போம். ட்ரான்சிஷனில் லைன் வைப் 0.5 லெஃப்ட்டு. ஸோ அதே ட்ரான்சிஷனை பேஜ் 1க்கும் நம்ம கொடுக்கலாம். லைன் வைப் 0.5 லெஃப்ட் கொடுத்துட்டு 2.5 செகண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வச்சிடலாம். வச்சுட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் டைமிங்ஸை மாற்றிடலாம். மாற்றிட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட். ஸோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக இங்கே போயிட்டு ஃபார்மேட்டில் போய்க்கலாம். போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போயிட்டு ரைட்டு இன் திஸ் ஃபார்மேட் பட் யூஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே கோர் காப்பி பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துடலாம் கரெக்டாக. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வந்துடுது. ஸோ இதுக்கும் ஸ்பேஸ், இதுக்கு ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ கமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து தேட போகிறோம். கமெண்ட்ஸ்க்கு இது போயிட்டு ஸோ 1 2 3 4 5 ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துடலாம். வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து டாக்குமெண்ட்டில் போயிட்டு இந்த ஃபைலை எடுத்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டு கேப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கரெக்டான ஸ்பேஸிங் விடணும். ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸை வந்து குறைக்கிறேன். அதிகமான ஸ்பேஸ் இருக்கும், அதை நான் குறைச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் அஸ் அப்டேட்டிங் கொடுத்து இந்த கோட்டை இங்கே கொடுத்துடலாம். இங்கே நம்பரிங் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் கலரில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆத்தரோட நேம் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லோ கலரில் மாற்ற போகிறோம். ஸோ எல்லோ கலர் இங்கே போயிட்டு எல்லோ கலரில் மாற்றிட்டு ஸோ இதை அப்படியே வந்து இந்த கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸோ இந்த ஆத்தரோட இமேஜ் வந்து இங்கே இருக்குது. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். சேவ் கொடுத்துட்டு அப்லோடில் போயிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்து ஸோ இந்த ஆத்தர் இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துட்டு இவரை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைலில் போயிட்டு ஸ்ட்ரோக் வெயிட்டில் 20 கொடுத்துட்டு ஒயிட்டில் கொடுத்துடலாம். ஸோ மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு கிராஃபிக் கொடுக்கலாம். வேறு ஏதாவது வித்தியாசமான கிராஃபிக் இருக்கா? ஸோ இந்த இதை கொடுக்கலாமா? ஓகே. ஸோ இந்த இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிடலாம்.
ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக கேப்ஷன் ரெடி பண்ணோம் இல்லையா? ஸோ இதை வந்து ரெட் பண்ணிவிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து கீழே இதை கொடுத்துடலாம். டோன்ட் டிவைட் தி சென்டென்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். மிக்ஸ் எமோஜிஸ் வித் சென்டென்ஸ்னு கொடுத்தோம்னா அது கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கோட் ஃபார்மேட் போயிட்டு ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ஆத்தர் நேம் மட்டும் மாற்றிடலாம். ஜோ செர்னோவ். ஓகே, கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப் போயிடலாம். போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து கேப்ஷன் சென்ட் பண்ணிடலாம். கேப்ஷன் சென்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப் போயிட்டு ஸோ இந்த ஃபைலை முதல்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்ஷனை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் ஷேர் கொடுத்து மை ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நேராக இன்ஸ்டாகிராம் போயிடலாம். போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பாட்டு கொடுக்கலாம். ஸோ பாட்டு வந்து முதல்ல சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த பாட்டை கொடுப்போம். கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கேப்ஷன் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எடிட் கவரில் போயிட்டு கவர் சரியாக வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோர் ஆப்ஷன்ஸில் போய் ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டேவா, வெனஸ்டே 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். 6 PM பை வெனஸ்டே 7th January ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக ஷெட்யூல் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஷெட்யூல் கண்டென்ட் போயிட்டு முதல்ல இந்த கவரை சரி பண்ணிடலாம். ஸோ கவரில் வந்து இதை கொடுத்து டன் கொடுத்துடலாம். இப்போ டிக் கொடுத்துடலாம். ஸோ இது சரியாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் கோட் அதை டவுன்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை கேப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே ஷேர் கொடுத்து சேவ் ஃபைல்ஸில் சேவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நேராக இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு எடிட் வீடியோவில் போயிட்டு ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் உள்ளதை வந்து 25 மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துடலாம். அதாவது பாட்டுன்னு நான் இதில் வந்து உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் தான் கொடுப்பேன் முக்கால்வாசி. ஸோ அதையே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் பாட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக போய் கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் லொக்கேஷன் ஆட் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஷெட்யூல் திஸ் ரீல் வெனஸ்டே 7th January மார்னிங் 9 AM. ஓகே, 9 AM மார்னிங். ஸோ வெனஸ்டே 7th January 9 AM. ஓகே, டன் கொடுத்து ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ஷெட்யூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேராக போயிட்டு ஷெட்யூல் கண்டென்ட்டில் போயிட்டு ரெண்டுமே ஷெட்யூல் ஆகிடுச்சா கரெக்டான்றதை பார்த்துடலாம். ஸோ கோட் வந்து மார்னிங் 9 AM ஷெட்யூல் ஆகிருக்கு. ஸோ ரீல் வந்து ஈவினிங் 6 PM ஷெட்யூல் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த சீரீஸை வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.